அந்த வகையில் உடனடியாக அரசு எந்திரம் என்பது முடுக்கிவிடப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. 38 பேர் உயிரிழந்த பின்னரும் இரங்கல் கூட தெரிவிக்காமல் தனி விமானத்தின் மூலமாக சென்னைக்கு திரும்பினார் விஜய். அவர் கார் மூலமாக திருச்சி விமான நிலையத்திற்கு சென்றபோது செய்தியாளர்கள் குறித்து கேள்வி எழுப்பினார்கள். ஆனால் அவர் எந்த ஒரு பதிலும் அளிக்காமல் தனி விமானம் மூலமாக சென்னைக்கு திரும்பியிருக்கிறார். விஜய் பிரச்சாரத்திற்காக அனுமதிக்கப்பட்ட நேரம் என்பது வேறு, ஆனால் அவர் அங்கு சென்று பிரச்சாரம் செய்த நேரம் என்பது வேறு. அனைத்துமே நிபந்தனைகளை மீறி முரணாக அமைந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த சோகம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. 38 பேர் உயிரிழந்த பின்னரும் இரங்கல் கூட தெரிவிக்காமல் தனி விமானத்தின் மூலமாக சென்னைக்கு திரும்பினார் தாவேக தலைவர் விஜய். இந்த நிலையில் இன்று இரவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கரூருக்கு சென்று அங்கு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க இருக்கிறார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கும் தன்னுடைய இரங்கலை முதலமைச்சர் தெரிவிக்க இருக்கிறார். மற்றொரு புறம் துபாய் சென்றிருந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் தன்னுடைய பயணத்தை ரத்து செய்து கொண்டு உடனடியாக தாயகம் திரும்புகிறார். அவர் கரூருக்கு விரைந்து வர இருக்கிறார். நிலையில் தனி விமானத்தின் மூலமாக விஜய் சென்னைக்கு திரும்பியிருக்கிறார். கரூரில் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு திருச்சியில் இருந்து தனி விமானத்தின் மூலமாக தாவேக தலைவர் விஜய் சென்னைக்கு திரும்பியிருக்கிறார். ஏற்கனவே தனி விமானத்தின் மூலமாகவே சென்னையிலிருந்து அவர் திருச்சிக்கு சென்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அங்கிருந்து சாலை மார்க்கமாக நாமக்கல் பின்னர் கரூருக்கு சென்றார். ஆனால் அவருக்கு அனுமதிக்கப்பட்ட நேரம் என்பது வேறு, அவர் பிரச்சாரம் மேற்கொண்ட நேரம் என்பது வேறு. காலை முதலே தொண்டர்கள் ரசிகர்கள் அவரை பார்ப்பதற்காக ஏராளமானோர் அங்கு கூடியிருந்தார்கள். கடும் வெயிலால் அவர்கள் பாதிக்கப்பட்டு பலரும் மயக்கமடைந்த நிகழ்வுகளும் கடந்த நாட்களுக்கு முன்பு அவர் இந்த பிரச்சாரம் மேற்கொண்ட நாட்களில் நடந்தது. இந்த நிலையில்தான் இன்று இந்த ஒரு மிகப்பெரிய கோர நிகழ்வு என்பது நிகழ்ந்திருக்கிறது. 38 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 8 குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்திருக்கின்றன. 16 பெண்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு கூட்ட நெரிசலில் சிக்கி இந்த உயிரிழப்பு என்பது நிகழ்ந்திருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டும் கூட சிலர் உயிரிழந்திருக்கிறார்கள். காயமடைந்தவர்களுக்கு உயிர்காக்கும் கருவிகளை கொண்டு அங்கு தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. களத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உடனடியாக சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை வழங்குவதற்கான அந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தார். பின்னர் சற்று நேரத்திலேயே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷும் அங்கு சென்று அரசு எந்திரம் என்பது முழுமையாக முடுக்கிவிடப்பட்டு அந்த பணிகள் என்பது மேலும் தீவிரப்படுத்தப்பட்டது. நம்மோடு செய்தியாளர் விஷ்ணு இணைக்கிறார். விஷ்ணு, தற்போதைய தகவல் என்ன? இன்று தமிழக வெற்றி கழகம் சார்பில் நாமக்கல் மற்றும் கரூரில் விஜய் அவர்கள் பரப்புரை மேற்கொண்டிருந்தார். எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் என்பது கரூரில் ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 36 பேர் அங்கு உயிரிழந்திருக்கிறார்கள். கூட்ட நெரிசலில் சிக்கி அங்கே உயிரிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள், மாவட்ட கலெக்டர் உட்பட அனைவருமே கரூர் மருத்துவமனையில் நின்று தொடர்ந்து அங்கிருக்கக்கூடிய மக்களை பாதுகாத்து வரும் நிலையில் சிகிச்சை தொடர்ந்து அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்து வரும் நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அங்கிருந்து திருச்சியில் தனி விமானம் மூலமாக புறப்பட்டு தற்பொழுது சென்னை அடைந்திருக்கிறார். இப்பொழுது வரை மாற்றுக் கட்சியினர் மற்றும் எதிர்க்கட்சியினர், அதே போல நரேந்திர மோடி என அனைவரும் இந்த துயர சம்பவத்திற்கு தொடர்ந்து இரங்கல் என்பதை தெரிவித்து வரும் நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இதுவரை எந்த ஒரு அதிகாரப்பூர்வ இரங்கலும் இந்த சம்பவத்திற்கான காரணமும் தெரிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் திருச்சியிலிருந்து தனி விமானம் மூலம் சென்னை வந்திருந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தற்பொழுது சென்னை விமான நிலையத்திற்கு வந்தடைந்திருக்கிறார். இங்கு போலீஸ் பாதுகாப்பு என்பதும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல அவருடைய இல்லத்தில், பனையூரில் இருக்கக்கூடிய இல்லத்திலும் தொடர்ந்து செய்தியாளர்கள் கூடியிருக்கிறார்கள். இங்கே பனையூரில் இருக்கக்கூடிய இல்லத்திலும் செய்தியாளர்கள் கூடியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பதட்டமான சூழல் என்பதே இருக்கிறது. தற்போது தனி விமானம் மூலம்
எந்த ஒரு 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 முறையான காரணங்களோ அல்ல தமிழக வெற்றி கழகம் சார்பில் எந்த ஒரு இந்த சம்பவத்திற்கான காரணங்களோ தெரிவிக்காத நிலையில் விஜய் அவர்கள் தற்பொழுது சென்னை வந்தடைந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் சென்னை விமான நிலையத்திலிருந்து அவர் வெளியில் வர இருக்கிறார். தொடர்ந்து செய்தியாளர்கள் வெளியே காத்திருக்கிறார்கள். அவருக்கு பதில் அளிப்பாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சென்னையில் அவருக்கு 2 இடங்களில் இல்லம் உள்ளது. ஒன்று நீலாங்கரை, மற்றொன்று பட்டினமாகத்தில் இருக்கக்கூடிய இல்லம். இங்கு எந்த இடத்துக்கு செல்வார் என்ற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கிறது. பல கேள்விகளுக்கு நடுவில் இந்த 36 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த துயர நேரத்தில் விஜய் அவர்கள் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் அங்கிருந்து மௌனமாக அவர் இல்லத்திற்கு திரும்புவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் விமான நிலையத்திற்கு அவர் வந்து விட்டாரா? விமான நிலையத்திலிருந்து வெளியே வருவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் விஷ்ணு? முதல் அதாவது பரப்புரை கடந்த செப்டம்பர் 13ஆம் தேதியிலிருந்து அவர் அந்த சனிக்கிழமை தோறும் அந்த பரப்புரை செல்லும் பொழுது தனி விமானம் மூலமாகவே அவர் தொடர்ந்து பயணித்து வருகிறார். அதை நாம் பார்த்து வந்திருந்தோம். இந்த நிலையில் அந்த தனி விமானம் மூலமாக புறப்படும் பொழுது எந்த ஒரு பெரிய ஒரு அந்த நேரம் இழுப்பதோ கிடையாது. உடனடியாக அதாவது அதிகபட்சமாக 10 முதல் 15 நிமிடத்திற்குள்ளாக அவர் விமான நிலையத்திலிருந்து வெளியே வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த சனிக்கிழமையும் அதற்கு முந்தைய சனிக்கிழமையும் தொடர்ந்து 20 நிமிடம் அதாவது 15 நிமிடத்திற்குள்ளாகவே அவர் சென்னை விமானத்திலிருந்து வெளியே வரக்கூடிய சூழலையும் நம்மால் பார்த்திருந்த முடியுது. அந்த வகையில் இன்னும் 15 நிமிடத்திற்குள்ளாக அவர் சென்னை விமான நிலையத்திலிருந்து வெளியே வரக்கூடிய சூழல் ஏற்படும். அங்கு செய்தியாளர்கள் காத்திருக்கிறார்கள். அவர் மௌனம் கலைத்து இந்த ஒரு துயர சம்பவத்திற்கு மக்கள் மன்றத்தில் பேசுவாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் அவர் வெளியில் வந்து தன்னுடைய இல்லத்திற்கு அல்லது ஒரு செய்தியாளர் சந்திக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் கேள்விகளை முன்வைத்தார்கள். ஆனால் அதற்கெல்லாம் அவர் பதிலளிக்காமல் சென்று விட்டார். அந்த நிலையில் இப்போ சென்னை விமான நிலைய வளாகத்தில் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படின்றது செய்யப்பட்டிருக்கு? காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்காங்களா? நிச்சயமாக கரூரில் அந்த சம்பவம் என்பது விஜயின் பரப்புரைக்கு பின்பாக தொடர்ந்து 20க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் மூலம் கரூர் அரசு மருத்துவமனைக்கு மயக்கமடைந்தோரின் உடல்கள் எடுத்துச் செல்லப்பட்டிருந்த நிலையில் அங்கு மருத்துவமனைக்கு வரக்கூடிய பொதுமக்கள் பலரும் இறந்தவாறே வந்தார்கள் எனவும் நமக்கு தகவல் கிடைத்திருந்தது. இந்த நிலையில் அதிலிருந்து விஜய் அவர்கள் கரூரிலிருந்து நேரடியாக திருச்சி விமான நிலையத்திற்கு சாலை மார்க்கமாக சென்று கொண்டிருந்தார். அங்கே ஒரு 2 மணி நேரத்திற்கு மேலாகவும் அவர் அங்கு போய் விஜய் அங்கே விமான நிலையத்திற்கு வருவாரா அல்லது அங்கே தங்கி அதாவது திருச்சியிலேயே தங்கி அடுத்த நாள் அன்று இரவே அல்லது அடுத்த நாள் இந்த துயர சம்பவத்தில் நடந்திருக்கக்கூடிய அந்த கரூர் மருத்துவமனைக்கு செல்வாரா என்ற பல கேள்விகள் எழுந்திருந்தது. இந்த நிலையில் ஒரு 2.5 மணி நேரத்திற்கு பிறகாக திருச்சி விமான நிலையத்தில் விஜய் வந்தடைந்தார். செய்தியாளர்கள் ஒரு துயர சம்பவத்திற்கு நடுவே 30 இழப்புகள் நடந்திருக்கிறது என விஜயிடம் கேள்வி எழுப்பினார்கள். தொடர்ந்து மைக்கை நீட்டி அவரிடம் முறையிட்ட போது அவரிடம் எந்த ஒரு பதிலும் இல்லாமல் மௌனமாக அங்கிருந்து நகர்ந்து சென்றார். இந்த நிலையில் அங்கு சற்று சலசலப்பும் ஏற்பட்டது. இந்த நிலையில் சென்னையிலும் அதே போல அவரது இல்லத்திலும் செய்தியாளர்கள் தொடர்ந்து காத்திருக்கிறார்கள். அதே போல போலீசின் பாதுகாப்பு என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த துயர சம்பவத்திற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அதே போல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உட்பட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, மாற்றுக் கட்சியை சார்ந்த தலைவர்கள், அதே போல மாநிலத்தைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் என பலரும் இதற்கு இரங்கல் தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலை. குறிப்பாக திரைத்துறை சார்ந்த நட்சத்திரங்களும் தொடர்ந்து இந்த இரவிலும் இந்த துயர சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் விஜயின் அந்த மௌனம் என்பது தொடர்ந்து எப்பொழுது பேசுவார், அவர் தரப்பிலிருந்து கட்சி சார்பில் அதிகாரப்பூர்வமாக இந்த சம்பவத்திற்கு என்ன ஒரு விளக்கம் அளிப்பார்கள் என தொடர்ந்து எதிர்பார்க்கப்பட்டே இருக்கிறது. அவர் தற்போது இந்த மௌனத்தை கலைத்து சென்னை விமான நிலையத்தில் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்று அறிந்து பாதுகாவலர்கள் அதிகப்படியாக குவித்திருக்கிறார்கள். அங்கு ஒருவேளை கட்சியை சார்ந்த சிலரோ அல்லது பொதுமக்களோ கூட வாய்ப்பு இருக்கு என்பதால் காவல்துறை அந்த பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. செய்தியாளர்கள் விஜய் அவர்கள் பேச வாய்ப்பு இருக்கு என்பதால் அவருடைய 2 இல்லத்திலும் அதே போல விமான நிலையத்திலும் தயாராகவே இருக்கிறார்கள். விஜய் இன்னும் சற்று நேரத்தில் அங்கிருந்து வெளியில் வந்து இந்த துயர சம்பவத்திற்கு பதிலளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல இல்லத்திலும் காவலர்கள் தற்பொழுது 2 இல்லத்திலும் காவலர்கள் குவிக்கப்பட்டு தற்பொழுது இந்த பாதுகாப்பு பணியிலே தொடங்கியிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.